நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சத்யன். நான் செபி ரெஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. இங்கே நான் ஷேர் பண்ணுற என்னோட வியூஸ் எல்லாமே ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் ஒன்லி. இன்றைக்கி நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட மூவ் எப்படி இருந்தது அப்படின்னு செக் பண்ணிடலாம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம எதிர்பார்த்த ஒரு மூவ் இருந்தாலும் கம்ப்ளீட்டாக நடந்ததுன்னு சொல்ல முடியாது. ஒரு 60% நம்ம எதிர்பார்த்த மாதிரி இருந்தது, கம்ப்ளீட்டாக நடக்கலை. ஏன் அப்படின்னாக்கா, நம்ம சொன்னது இந்த இடத்துலேருந்து ஒரு ஃப்ளாட் ஓப்பன் பண்ணி மேலே போனாங்கன்னா இந்த ஜோனில் ரிவர்சல் எடுத்துகிட்டு கீழே வரலாம். வந்தாங்க அப்படின்னா மோஸ்ட்லி இந்த லைன் கிட்ட சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். பட் இந்த லைனை பிரேக் பண்ணிவிட்டு கீழே வந்தாங்க. மோஸ்ட்லி இன்றைக்கி நடந்த அந்த ரெண்டு அப்சைடான மூவ், டவுன் சைடான மூவ் ரெண்டுமே ரொம்ப ஃபாஸ்ட் மூவ்மெண்ட்டு, விச் இஸ் நாட் எக்ஸ்பெக்டட். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொன்னோமோ அது பர்ஃபெக்டாக நடந்திருக்கு. என்ன ஒன்றுனா, இந்த ஃபாஸ்ட் மூவ்மெண்ட்டை நம்ம கேப்சர் பண்ணியிருக்க முடியாது. ஆனால் என்ன சொன்னோம் அப்படின்னா, இங்கேருந்து ஒரு ஃப்ளாட் ஓப்பன் பண்ணி மேலே போனாங்க அப்படின்னா இந்த ஜோனில் ரிவர்சல் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொன்னோம். ரிவர்சல் எடுத்தாங்க அப்படின்னா இந்த ஜோன் வரைக்கும் திரும்ப வரதுக்கான சான்சஸ் இருக்குது. வந்துட்டு இங்கேருந்து ரிவர்ஸ் ஆவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். பர்ஃபெக்டாக அதே போலே நடந்திருக்கு. ஆனால் இந்த மூவை நம்மளால் கண்டிப்பாக கேப்சர் பண்ணியிருக்க முடியாது. ஏன்னா இது பியூர்லி அன்எக்ஸ்பெக்டட் மூவ். சடனாக ஒரு புல்லிஷ் கேண்டில், ஒரே கேண்டில் 3 மினிட்ஸில் எவ்வளோ பெருசு வந்திருக்கு, கிட்டத்தட்ட 400 பாயிண்ட் மூவ்மெண்ட். ஸோ இதை கண்டிப்பாக பிடிச்சிருக்க முடியாது. பட் ஆனால் இந்த இடத்துல ரிவர்சலுக்கான சான்சஸ் இருந்தனால நம்ம இந்த இடத்துல என்ட்ரானோம். பட் ஆனால் இதுவும் ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் இருக்குன்னு எதிர்பார்க்கல. பட் ஆனால் ஒரு நல்ல பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்ண முடிஞ்சுது. அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான் மூவ்மெண்ட் இருந்தது. இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகிட்டு மேலே போனாங்க. சப்போஸ் இங்கேருந்து ஃப்ளாட் ஓப்பன் பண்ணி மேலே போனாங்கன்னா மோஸ்ட்லி இந்த ஜோனில் போயிட்டு திரும்ப ஹிட் பண்ணிவிட்டு கீழே வரதுக்கான சான்சஸ் இருக்குது. வந்தாங்கன்னா எகெயின் இது வரைக்கும் வரலாம். வந்துட்டு இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் நாளைக்கு பேங்க் நிஃப்டியோட மூவ்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம அனாலிசிஸில் செக் பண்ணிடலாம். சப்போஸ் நீங்கள் என்னோட நேற்று அனாலிசிஸ் வீடியோ பார்க்கல அப்படின்னா ஐ பட்டனில் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டி ஸ்பாட் சார்ட்டோட 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். ஸோ நாளைக்கு எந்த மாதிரி மூவ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னாக்கா, இங்கேருந்து சப்போஸ் ஒரு ஃப்ளாட் ஓப்பன் பண்ணி மேலே போனாங்க அப்படின்னா இந்த லைன் வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. சப்போஸ் இதை ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணாங்க அப்படின்னாக்கா நம்ம ரீட்ரேஸ்மெண்ட்டில் அப்சைடுக்கான சான்சஸ் பார்க்கலாம். அப்சைட் போனாங்க அப்படின்னாக்கா இந்த லைன் வரைக்கும் மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. சப்போஸ் இதை பிரேக் பண்ணாங்க அப்படின்னா ஆல் டைம் ஹையை ஹிட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சப்போஸ் இங்கேருந்து ஸ்லைட்டாக கீழே வந்துட்டு எகெயின் இந்த க்ரீன் ஜோனுக்குள்ளே சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போனாங்கன்னா சேம் திங் தான், இது வரைக்கும் மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. சப்போஸ் இதை ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணாங்கன்னா நம்ம அப்சைடுக்கான சான்சஸ் பார்க்கலாம். தாராளமாக இது வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் இந்த க்ரீன் ஜோனை பிரேக் பண்ணாங்க ஸ்ட்ராங்காக அப்படின்னாக்கா டவுன் சைடுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா போகலாம். இல்லைன்னா சின்ன சின்ன ஸ்கேல்பிங் போகிறது நல்லது. ஏன்னா எகெயின் இந்த இடத்துல போயிட்டு சப்போர்ட் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. சப்போஸ் இங்கே சப்போர்ட் எடுத்தாங்க அப்படின்னா எகெயின் திரும்ப மேலே வரதுக்கான சான்சஸ் இருக்குது. மேலே வந்தாங்க அப்படின்னா இந்த ஜோன் வரைக்கும் வரலாம். வந்துட்டு இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ரிவர்ஸ் ஆனாங்க அப்படின்னாக்கா மோஸ்ட்லி இந்த லைனை டச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதை பிரேக் பண்ணாங்க அப்படின்னா இந்த லைன் வரைக்கும் கீழே வந்துட்டு இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. சப்போஸ் இதை பிரேக் பண்ணி இந்த ஜோனை பிரேக் பண்ணி கீழே வந்து இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்தாங்க அப்படின்னா இந்த ஏரியாவில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே எகெயின் ரிவர்ஸ் ஆகிட்டு கீழே போகலாம். அப்படி இல்லைனா இதை பிரேக் பண்ணிவிட்டு திரும்ப மேலே வந்து எகெயின் இந்த லைனை பிரேக் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. லைனை பிரேக் பண்ணாங்கன்னா நம்ம வந்து திரும்ப ஒரு அப்சைடுக்கான மூவ்மெண்ட் பார்க்கலாம். பேசிக்காக இங்கே ஒரு டபுள் பாட்டம் ஃபார்மேஷன் இருக்குது, அதோட நெக்லைன் தான் இது. அதே போல் இங்கேயும் ஒரு டபுள் பாட்டம் ஃபார்மேஷன் இருக்குது. அதனால் இந்த ரெண்டு இடத்துலையுமே சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்படி சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போனாங்க அப்படின்னா இதுதான் அதோட நெக்லைன். இதை பிரேக் பண்ணாங்கன்னா ஒரு நல்ல மூவ் இருக்குது. ஸோ எங்கேருந்து ஓப்பன் பண்ணுறாங்க, எப்படி மூவ் ஆகிறாங்கன்னு பார்த்துட்டு உங்களோட பொசிஷன்ஸ் எடுங்க. தேங்க்யூ. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டி ஸ்பாட் சார்ட்டோட 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். என்னோட பேங்க் நிஃப்டியோட அனாலிசிஸ் மட்டும் பார்க்குறோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் கீழே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் ஆனால் HDFCயில் பிரேக் அவுட் நடந்திருக்கு. பிரேக் அவுட் நடந்து ரீட்ரேஸ்மெண்ட்டும் முடிஞ்சு மேலே இருக்காங்க. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நாளைக்கு ட்ரேட் பண்ணுங்கள். சரி, மூவ்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம செக் பண்ணிடலாம். இங்கேருந்து ஒரு ஃப்ளாட் ஓப்பன் பண்ணி கீழே வந்தாங்க அப்படின்னா மோஸ்ட்லி இந்த க்ரீன் ஜோனை பிரேக் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது.
சப்போஸ் பிரேக் பண்ணாங்கன்னா நம்ம டவுன் சைடுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு இதை ஹிட் பண்ணிவிட்டு திரும்ப ரிவர்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. சப்போஸ் இதை பிரேக் பண்ணாங்க அப்படின்னா அடுத்த சப்போர்ட் இந்த லைன். இந்த லைனை ஹிட் பண்ணிவிட்டு ரிவர்ஸ் பண்ணாங்க அப்படின்னா இதோட பேங்க் நிஃப்டியோட டவுன் சைட் க்ளோஸ் ஆகிட்டு அப்சைடுக்கான ரிவர்சல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு டபுள் பாட்டம் ஃபார்மேஷன் இங்கே நடந்துட்டு மேலே போயிட்டு இந்த நெக்லைனை பிரேக் பண்ணி போனாங்க அப்படின்னா கன்ஃபார்மாக நமக்கு டவுன் சைடுக்கான மூவ் முடிஞ்சு அப்சைட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னு எடுத்துக்கலாம். சப்போஸ் இதையும் பிரேக் பண்ணாங்க அப்படின்னா இந்த லைன் வரைக்கும் கீழே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது ஃபைனல் சப்போர்ட்டு. இந்த சப்போர்ட்லேருந்து மோஸ்ட்லி ரிவர்சல் ஆகிட்டு இந்த பேங்க் நிஃப்டியோட டவுன் சைடு முடிஞ்சு அப்சைடுக்கான சான்சஸ் அதிகம். சப்போஸ் இங்கேருந்து ஸ்லைட்டாக கீழே இந்த க்ரீன் ஜோனில் திரும்ப சப்போர்ட் எடுத்துக்கிட்டு மேலே போனாங்க அப்படின்னாக்கா இமீடியட்டாக என்ட்ரு ஆகாதீங்க, கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த இடத்துல ரிவர்ஸ் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ சப்போஸ் போயிட்டு இந்த நெக்லைனை பிரேக் பண்ணாங்க, அதுவும் ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணாங்க அப்படின்னாக்கா நம்ம அப்சைடுக்கான சான்சஸ் பார்த்தோம் அப்படின்னாக்கா மோஸ்ட்லி இந்த ஜோனில் போயிட்டு ஒரு ஸ்லைட் ரீட்ரேஸ்மெண்ட் எகெயின் இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ எப்படி ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்கள் பொசிஷன்ஸ் எடுங்க. தேங்க்யூ.